நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இனிய மாலை பொழுதுல உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறோம். சிலுவை காட்சிகளுடைய ஆசீர்வாதங்களை, அதிசயங்களை தியானிப்போம். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. கெட்டு போறவங்களுக்கு அது எப்படி இருக்கிறதா? அதை விட்டுருங்க, அது போகட்டும். அவைகளை ஒரு எச்சரிப்புக்காக நம்ம எடுத்துக்கொள்வோம். அடுத்தது வாசிங்க. அவரை விசுவாசிக்கிற நமக்கோ அது எப்படி இருக்கிறதா? தேவ பலனா இருக்கிறது. ஒரு கருப்புக்கு உபதேசம் ஒன்றுதான், டாக்ட்ரின் ஆஃப் கிராஸ், சிலுவையை பற்றின காரியங்கள், வேதாகமத்தில் எழுதப்பட்ட காரியங்கள், அவரால் சொல்லப்பட்ட காரியங்கள் அவரை விசுவாசிக்கிற நமக்கு எப்படி இருக்கிறதா? தேவனுடைய பலனாய் இருக்கிறது. அதாவது நம்ம எதெல்லாம் நாம் இந்த உலகத்துல ஆண்டவருக்குள்ளதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் சாபங்கள் மாற, வியாதிகள் மாற, ஆச்சரியங்களாய் அடைய, இது மிகப்பெரிய அற்புதங்கள் உண்டாக, வேதத்தினுடைய ரகசியங்கள் நமக்கு சொல்லி தரும்படியாக சிலுவையினுடைய உபதேசங்கள் நமக்கு தேவனுடைய பலனாய் இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எந்த பலவீனத்தில் இருந்தாலும், சரீரபரமான பலவீனத்தில் இருந்தாலும், சிந்தையில பலவீனமாய் இருந்தாலும், உங்களுடைய எண்ணங்களில பலவீனமாய் இருந்தாலும், பயந்து போய் இருந்தாலும், இன்று ஆச்சரியமாய் மாறுவதாக சிலுவை பற்றின உபதேசம் உங்களை மாற்றுகிறது. அல்லேலூயா. சரி, எல்லாத்துக்குமே தெரிந்தது தான், அநேக முறைகள் நம்ம பேசினது தான், அநேக முறைகள் தியானித்தது தான். இருந்தாலும் நான் அது எத்தனை நாள் பேசினாலும் அத்தனை நாட்களும் அது வல்லமை மேல வல்லமையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. சிலுவை எல்லாத்துக்குமே தெரியும். சிலுவை என்கிற வார்த்தை இவ்வளவு முக்கியத்துவம் அடுத்தப்படுகிறது. யாராலே? அது கிறிஸ்து சிலுவையிலே என்ன பண்ணப்பட்டார்? அடிக்கப்பட்டார். யாராலே அடிக்கப்பட்டார்? அந்த யூத ஜனத்தாலே. எந்த ஜனத்திலே அவர் வந்தாரோ, எந்த ஜனத்துக்காக வந்தாரோ, அந்த ஜனம் அன்னைக்கு இருந்த சட்ட திட்டங்களின் அடிப்படையில், எஸ்பெஷலி அவருடைய மத நம்பிக்கையின், யூத மதத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் அன்னைக்கு இருந்த அந்த அரசாங்கத்தின் மூலமாக என்ன பண்ணாங்க? இயேசுவை சிலுவையில் அடித்தார்கள். ஏன் அடித்தார்கள் என்றால், ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் செய்த பாவம், அந்த பாவத்தினாலே வந்த சாபம், அந்த சாபத்தினாலே வந்த வியாதிகள், அந்த சாபத்தினாலே ஆண்டவர், அந்த ஆதாமுடைய சாபத்தினாலே பூமியை சபித்த சாபத்துக்கு மாற்றாக அவர் என்ன பண்ணாராம்? ஒரு ஜன கூட்டத்தை தனக்காக என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். அதுதான் யூத ஜனங்கள். அந்த மக்களுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணம், அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்து அந்த ஜனங்களை தன்னுடைய ஜனங்களாகவே பாவித்தார். அந்த ஜனங்களும் ஆண்டவர் எதிர்பார்த்தபடியாக, ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக நடக்கல. இருந்தாலும் அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் அந்த பாவத்துக்கு
ஆட்டினுடைய இரத்தத்தையும் மாட்டினுடைய இரத்தத்தையும் நியாயப்பிரமாணம் வழியாக பாவ நிவாரண பலியாக கொடுத்தார். இப்படியாக காலங்கள் சென்று கொண்டிருக்க அந்த நியாயப்பிரமாணத்தில் அந்த யூத ஜனத்தினுடைய ஆசீர்வாதங்களில் யூதர்கள் அல்லாதவர்களுக்கு என்னமே இல்லை, இடமே கிடையாது. அவங்க ஆலயத்துக்குள்ளேயும் போக முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, யெகோவா என்கிற தேவனை வார்த்தையை சொல்லி ஆராதிக்க முடியாது. ஆசீர்வாதம்னா என்னங்கிறதே அந்த அளவுக்கு அங்கே இருந்தாங்க. ஆனால் பரலோகத்தினுடைய திட்டத்தின்படியாக இன்றையிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் இந்த தியானிக்கிற கிறிஸ்துவானவர் மனிதனாக, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, மனிதன் உட்கார்ந்திருக்கிற நிற்கிற நம்மை போல சரீரத்தில் அவர் மனித அவதாரம் எடுத்தார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஏன் எடுத்தார்னா, மனிதன் அனுபவிக்கிற சாபத்தை, மனிதன் அனுபவிக்கிற பாவத்தை, மனிதன் அனுபவிக்கிற உலகத்தினுடைய சாபங்களை, சாத்தானால வந்த சாபங்களை வேற எந்த சக்தியாலும் ஜெயிக்க முடியாது. எல்லாமே சொல்லுங்க. ஆட்டுடைய ரத்தமோ மாட்டுடைய ரத்தமோ பாவத்தை நீக்கி ரட்சித்தது. அது வருடத்துக்கு வருடம் அந்த பிரதான ஆசாரியன் முன்னால போய் ஆட்டை மாட்டை பலியாக கொடுத்து அவைகளை இனிவு பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். பெர்மனண்டான அந்த பாவ மன்னிப்பு அந்த காலத்தில் இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் ஒரு முடிவெடுத்தார். இந்த இஸ்ரவேல் மக்கள் மட்டுமல்ல, இஸ்ரவேல் அல்லாத பிரஜாதிகளுக்கும் நான் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பை இலவசமாக கொடுக்க வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தீர்மானத்தின்படியாக இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டபடி, எழுதினபடி, தீர்மானத்தின்படியாக மனிதனாக பிறந்தார். ஹல்லேலூயா. பிறந்து அவர் ஊழியத்தை செய்து, அவர் அநேக அற்புதங்களை செய்து, அநேக காரியங்களை சொல்லி கொடுத்து, அந்த போல வந்த பொழுது அண்டி இருந்த ஜனம் இயற்கை பரிசுகள் படி சொன்னப்பட்டபடி அந்த கிறிஸ்துவை பாவி என்று, குற்றவாளி என்று, கொலைக்கான குற்றத்தை செய்தவர் என்று நியாயத்தை தீர்த்தார்கள். எதற்காக? அவர் என்ன செஞ்சாரு? இல்லை ஏதாவது யாரையாவது அடிச்சாரா பிடிச்சாரா? அல்ல. என்ன சொன்னார்? நான் தேவனுடைய குமாரன், கிறிஸ்து உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன். சொன்ன உடனே அவர்களுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. ஏன் கோபம் வந்தது? ஆபிரகாமே சொல்லல தேவனுடைய குமாரன் சொல்லி. யார் சொல்லல? ஆபிரகாமே சொல்லல, மோசேயே சொல்லல, எலியாவே சொல்லல, யாருமே சொல்லலையே. எப்படி சொல்லலாம் தேவனுடைய குமாரன் என்று, ராஜான்னு எப்படி சொல்லலாம்? பிதாவுடைய வலது பாசத்துல உட்கார்வை சொல்லி எப்படி சொல்லலாம் என்று அந்த நாட்களில் உள்ள மத சட்டங்களை எல்லாம் திருப்பி பார்த்தாங்க. எங்களுக்கு ஒரே தெய்வம் யாருதான்? யெகோவா. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆபிரகாம், மோசே, அப்புறம் யாரு? எலியா. இப்படித்தான் எங்களுக்கு தெரியும். நீ எங்கிருந்து வந்த? நீ யாரும் சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாமல் அன்னைக்கு இருந்த சட்ட திட்டங்கள் படியாக அவரை கொலை செய்வதற்கு, அவருடைய உயிரை எடுப்பதற்கு, அவருக்கு ஒரு நல்ல தண்டனையாக கொடுப்பதற்கு தான் ஒரு காரியத்தை செய்தார்கள். அதுதான் என்னது? சிலுவையிலே அவரை அடித்தார்கள். கையும் காலையை வைத்து சிலுவையிலே. அவங்க நினைச்சாங்க இவ்வளவு கொடூரமாக இவன் கொல்லப்பட வேண்டும், இப்படி நடந்தாதான் இனிமேல் யாராவது என்ன சொல்ல மாட்டாங்க, நான் தேவனுடைய குமாரன், நான் அங்கிருந்து வந்தேன், நான் இங்கிருந்து வந்தேன், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி இனிமேல் ஒரு கூட்டம் என்ன செய்யாது? எழும்பாது. இதோடு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எங்களுடைய ஆண்டவர் ஒரே ஆண்டவர். அவர் யார்? அவரு யெகோவா. அதுக்கப்புறம் there is no extension in this world அப்படி சொல்லி முடிப்பதாக நினைத்து சிலுவையிலே அவரை அடித்தார்கள். அவங்க நினைச்சாங்க இதோட முடிஞ்சதுன்னு. ஆனால் எழுதப்பட்டபடி, வாயை திறந்து சொல்லுங்க, எழுதப்பட்டபடி, உலக தோற்றத்துக்கு முன்னால தீர்மானத்திக்கப்படி அன்னைக்குத்தான் ஆரம்பித்தது. நம்மை போன்ற
பிரஜாதிகள் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. அவங்க நினைச்சாங்க இதோட முடிஞ்சது, இனிமை யெகோவா என்கிற தேவனுக்கு நான் பிள்ளை, இவன் பிள்ளை, அவன் பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு அவங்க தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. அன்னையில எண்டு அவரை சிலுவையில அடித்தார்களோ அன்று ஆண்டவர் பரலோகத்துல நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆச்சரியமாக, அற்புதமாக, இலவசமாக கொடுத்தார் ஐயா. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, அந்த யூத ஜனத்தினுடைய பாப்புலேஷனை போட்டு பாருங்க, ஒரு தொகை வரும். கிறிஸ்தவர்கள் சொல்லி போட்டு பாருங்க, எத்தனையோ கோடி வரும். ஆண்டவருடைய வார்த்தை ஜெயித்ததா, சாத்தானுடைய அந்த தடைகள் ஜெயித்ததா என்று இப்பவுமே நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அல்ல சொல்ல முடியுமா? அத்துணை மக்களாக கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்கள் பெருகி போய் இருக்கிறாங்க. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ சிலுவை என்பது நமக்கு எந்த அற்புதங்களை செய்கிறது, எந்த ஆச்சரியங்களை செய்கிறது, எந்த அதிசயங்களை செய்கிறதுனா அது அன்னைக்கே ஆரம்பித்தது. ஆண்டவர் கூட 2 கலர்களை அந்த பக்கம் இந்த பக்கம் அடித்தார்கள். அவங்க நினைச்சாங்க இதே போலதான் இவரும் அடிக்கப்பட்டு உயிரை விட்டுட்டு இனிமே இந்த சிலுவை பற்றின காரியங்களை, விசுவாசம், பிதாவானவர், அபிஷேகங்கிற காரியங்களை வராது நினைச்சாங்க. ஆண்டவர் அங்கேயே ஆரம்பித்தார். என்ன செய்தார்? தன் பக்கத்தில் கள்ளன் ஆண்டவரை பார்த்து, ஐயா நாங்கெல்லாம் இதுக்கு காரணமாய் அடிக்கப்பட்டோம், நீங்க இதுக்கு ஒண்ணுமே பண்ணல, அதனால நீங்க பரதேசியில் வரும் பொழுது என்ன பண்ணுங்க, அடியேனை நினைத்தருளுங்க சொல்லி ஒரு ஜபத்தை பண்ண உடனே தான் யார் என்பதை அங்கே அவர் காண்பித்தார் ஐயா. ஹல்லேலூயா. நீ இன்றைக்கே என்னுடனே பரதேசியில் இருப்பாய். எவ்வளவு பெரிய அதிசயம் அங்கே நடந்த. எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க. இவங்க எல்லாம் நினைச்சாங்க சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இனிமே தேர் இஸ் நோ எக்ஸ்டென்ஷன் நினைச்சாங்க. ஆண்டவர் அங்கே ஆரம்பித்தாரையா. எதை ஆரம்பித்தார்? ரட்சிப்பை ஆரம்பித்தார், ஒரு நம்பிக்கையை ஆரம்பித்தார். உலகம் அவனை பார்த்து என்ன சொல்லுச்சு? இவன் ஒரு கள்ளன் சொல்லுச்சு. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னாரு? உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், யாரெல்லாம் உண்மையாய் உத்தமமாய் என்னை உண்மையான ஆண்டவர் என்று என்னுடைய நான் சிந்தின இரத்தத்தை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்றீங்களோ அத்துணை மக்களையும் அவர் நீதிமான்களாய் ஏற்றுக்கொள்கிறார் ஐயா. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் பாருங்க. பக்கத்தில் அவங்களுக்கு கையப்பிடித்து சொல்லுங்க, சிலுவை என்பது ஏதோ 4 எழுத்து, அது வார்த்தை கிடையாது, அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற அதிசயம் என்கிற மிகப்பெரிய காரியத்தை அது உள்ளடக்கி உள்ளது. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்ததாக வாசியுங்கள், எபேசியர் 1:7. சத்தமாய் வாசியுங்கள். சிலுவை நமக்கு என்ன ஆச்சரியங்களை கொடுத்தது, என்ன அற்புதங்களை கொடுத்தது, என்ன அதிசயங்களை கொடுத்ததுன்னு வாசியுங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். அவங்களுடைய விருப்பத்தின்படி, அவங்களுடைய நம்பிக்கையின்படி, அவங்களுடைய எண்ணங்களின்படி எவ்வளோ செய்கிறாங்க. சரி, அவங்க செய்திருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் நம்மை பொறுத்தவரை, நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தவரை சிலுவை நமக்கு என்ன கொடுத்ததா? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயம். பாவத்தை மனிதன் அவன் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் சிலுவையிலே நமக்காக தொங்கின கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறது என்று விசுவாசித்தீங்கன்னா சிலுவையிலே மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடக்கும். எப்பெல்லாம் சிலுவையை குறித்து நீங்கள் தியானிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் நம்ம மேலே இறங்கி கொண்டே இருக்கும். மிகப்பெரிய ரட்சிப்பு நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கும். ஏன்னா
பாவமோ சிலுவையும், பாவமோ ஆண்டவருடைய இரத்தமோ, பாவமோ ஆண்டவருடைய பாடுகளும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஒன்று பாவம் இருக்கணும், இல்லை சிலுவையில் கொடுத்த மீட்பு இருக்கணும். ஒன்று சாபம் இருக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த சிலுவையினுடைய தாக்கங்கள் இருக்கணும். ரெண்டுமே ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, சிலுவையினுடைய அதிசயமோ பாவமும் சாபமோ ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று தான் ஒரு இடத்துல இருக்க முடியும். இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? சிலுவை கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம எல்லாம் உள்ளத்தில் ஆண்டவன் நிரப்பி வச்சிருக்கிறாரு. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா? சிலுவையினுடைய ஆசீர்வாதங்களோ பாவத்தை, சாபத்தை, வியாதிய, வேதனைய என்னை விட்டு நீங்க பண்ணினது. ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசியுங்கள், கொலோசியர் 1:20. வேகமாக கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. என்ன பண்ணாரா? என்ன பண்ணாருமாங்க? சிலுவையிலே நமக்காக எதை செய்தார்? பரலோகத்தின் உள்ளவைகளை என்ன பண்ணாரா? சத்தமா சொல்லுங்க. ஒப்புரவு ஆக்கிறார். என்ன பண்ணாரா? காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். என்ன பண்ணாரு? காம்ப்ரமைஸ், ஆங்கிலத்தில் ஒப்புரவு ஆக்கினார். நமக்கு தெரியும், நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள, பங்காளிக்குள்ள, நம்முடைய இனஜன பந்துக்கொள்ளுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் என்றால் சரியாக பேசிக்கொள்ள மாட்டோம், சரியாக ஒருவருக்கு ஒருவர் நம்ம அன்பை பரிமாறிக்கொள்ள மாட்டோம். இப்படியாக செல்லும். யாராவது ஒருத்தர் வருவாங்க, நம்ம குடும்பத்தில் பெரியவங்க, என்ன இப்படி இருக்கீங்க, என்ன நீங்க இப்படி இருக்கீங்க, ஒரே ஊர்ல இருந்துட்டு ஒரே இதில் போய்கிட்டு நீங்க பேச மாட்டேங்க, அவங்க சாப்பிட மாட்டேங்காங்க, என்ன இது, எல்லாம் வாங்க நீங்க இங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, சரி எல்லாம் போட்டோம், ஐயா அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, இது வருஷமா, சரி எல்லாம் போட்டோம், நீங்க எல்லாம் நீங்க பலசை என்ன செய்யக்கூடாது, நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, நீங்க என்ன செய்யக்கூடாது, இனிமே நீங்க இப்படி என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, நீங்க என்ன செய்ய இப்படி செய்யவே கூடாது. சரி ஐயா, அவங்க சரி ஐயா, கொண்டாங்க கையை கொண்டாங்க, இங்க கையை கொண்டாங்க, 2 கையையும் பிடிச்சி இனிமே என்ன செய்யணும், வந்து போய் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். சரி ஐயா, இதுதான் என்னது, ஒப்புரவாகிறது. அவெல்லாம் பார்க்குறோம், இது கேஷுவலா நடக்கக்கூடிய. அதே போல ஆண்டவர் சிலுவையில் என்ன செஞ்சாரா, பிரஜாதிகளாகிய நம்ம எல்லாருடைய கையையும் பிடிச்சு பரலோகத்தில் உள்ளவங்க கையை கொடுத்து, ஆபிரகாமோட மோசையோட யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய கையை கொடுத்து, இவங்க செஞ்ச தப்பெல்லாம் நீங்க என்ன செஞ்சாதீங்க, பெருசா எடுத்துக்கொள்ளாதீங்க, இவங்க செஞ்ச சாபம், இவங்க வாங்கிட்டு வந்த சாபத்தெல்லாம் பெருசா எடுக்காதீங்க, இவங்க யூதர்கள் அல்லாததுனால இவங்க ஒன்று நமக்கு விரோதமானவங்க இல்லை, ஏன்னா இவங்களுக்காக நான் என்ன பண்ணேன், சிலுவையில் இரத்தத்தை என் உயிரை கொடுத்து விலைக்கிரயமாய் கொடுத்து சபையாக, ஆலயமாய், ஊழியமாய் இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இனிமே அவங்க வேற நீங்க வேற கிடையாது, நீங்க நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் சொல்லி எல்லாரையும் மேல கையை கொண்டு பிடிச்சு ஒப்புரவாகி வச்சிருக்காரு ஐயா. ஹல்லேலூயா. சிலுவை நமக்கு கொடுத்த அதிசயம் வேற ஒன்றும் இல்லை, இதை விட என்ன அதிசயம் வேணும்? பரலோகத்தில் உள்ளவைகளையோ நம்மையும் ஆண்டவர் ஒப்புரவாகி அவர் நம்மளை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க எல்லாரும் ஆமீன் சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. என்னைக்கு இரத்தத்தை சிந்தினாரோ அன்று ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு கொடுத்தார் ஐயா. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதாகமத்தில் பார்க்கலாம், பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்டமென்ட், அடுத்தது என்னது, புதிய ஏற்பாடு என்கிற மிகப்பெரிய ஆச்சரியத்தை
நமக்காகவே கொடுத்தார். அல்லேலூயா. அனைத்து ஆசீர்வாதங்களையும் நம்மளால அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவமா, சாபமா, வியாதியா, வேதனையா, கவலையா, பிரச்சனையா, இல்லது வாழ்க்கையில வெறுப்பா, இல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலே தடைகளா, இல்லது தொழிலிலே நஷ்டங்களா, கஷ்டங்களா, எந்த காரியமாக இருந்தாலும் இந்த மாலை பொழுது சிலுவை உங்களை பார்த்து சேலஞ்ச் பண்ணுகிறது. சேலஞ்சு, உங்களுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நான் சிலுவையிலே செய்துவிட்டேன். உங்களுக்காக பாவத்தை சுமந்து விட்டேன். உங்களுக்காக சாபத்தை சிலுவையிலே சுமந்து விட்டேன். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் சிலுவை மேல, அவருடைய அன்பின் மேல விசுவாசமாய் அறிக்கை பண்றோமோ, அத்துணை மக்களுக்கும் ஆண்டவர் இலவசமான நிச்சயமான ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஆச்சரியத்தையும் நிச்சயமாக கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக இந்த சிலுவை காட்சிகளை தியானித்துக் கொண்டே இருங்க. வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, ஆச்சரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு மிராக்கிளாய் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.